நண்பர்களே என்ன ஆச்சு அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம அப்போ போட்ட ட்ரேடு எனக்கு இங்கே இந்த இடம் வந்ததுக்கப்புறம் எனக்கு காமிக்குது. அப்போ போட்ட ட்ரேடு இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட ட்ரேடு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அரை மணி நேரம் கழித்து நான் ஃபோனில் தான் இத்தனைக்கும் பார்த்தேன். அப்போ தான் ஆர்டரே விழுந்துருந்துச்சு. இப்போ போயிட்டு ஃபோனில் போயிட்டு இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை அந்த இடத்துல பார்சல்ஸ் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் கூட ஒரு இதை சேர்த்து இது பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த இடத்துல பார்சல்ஸ் எடுத்தாச்சு. ஃபுல் டிபி வந்து இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு பேஜில் ட்ரேட் ஆனால் அந்த பிசி. ஸோ 5 மினிட்லாம் எஃபிஜிலாம் இல்லை. ஸோ 1 மினிட் எஃபிஜி தான். ஸோ அதில் தான் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இங்கேருந்து பை ஆகி மேலே போயிருக்கான். ஸோ அகைன் இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கோட அலைனான ஒரு எஃபிஜிலேருந்து மார்க்கெட் என்ன பண்ணிட்டு பை ஆகிட்டு இருக்கு. ஸோ மேக்ரோ ஓப்பன் ஆச்சு. மேக்ரோ ஓப்பன் ஆனதுலேருந்து ப்ரைஸ் வந்துட்டு கீழே ரெட்ரேஸ்மெண்ட் ஆகி மறுபடியும் ப்ரைஸ் என்ன பண்ணிட்டுருக்கான் பை ஆகி போயிட்டுருக்கான். ஸோ மேக்ரோ எண்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்க்கலாம். இன்னும் 2 இது தான் இருக்குது. ஸோ 2 நிமிஷம் தான். மேக்ரோ தான் எண்ட் ஆகிடுது. இன்னும் டைம் முடியல. ஸோ போன ஃபுல் டிபி பார்சல்ஸ் நம்ம எடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போலாம் ஒன்றாயிடாடி வெறுப்பாக அவரோட போகுது. இன்றைக்கி எனக்கு மண்டை சூடாகிடுச்சு நண்பர்களே. எனக்கு சத்தியமாக மண்டை சூடாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ஃபில் ஆச்சு. இப்போ வந்து டிபி வந்து கொடுக்க போகிறான். ஸோ இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்லாம் என்ன பண்ணியிருக்கான் ப்ரைஸ் டேப் ஆகி பையை போயிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் டிபி கொடுத்துருவான். நான் வந்து என்ன பண்ணிட்டேன் எம்என்க்கு இருக்கு பாருங்கள், அதை விட்டு தேவையில்லாமல் அதில் போய் ட்ரேடு போடுறேன். அப்போ தான் இதில் ட்ரேடு விழுந்ததே வருது எனக்கு. பாருங்க இந்த இடத்துல ஒரு ட்ரேடை கொடுத்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல 6 கான்ட்ராக்ட் பை பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா இங்கே இருக்கிற அந்த இதுக்கு அதாவது அதை ரெக்கவர் பண்ணுற மாதிரி விழுந்தா என்னன்னு தெரில. ஆனால் விழுந்த மாதிரி தான் இங்கே காமிக்கிறாங்க நினைக்கிறேன். என்ன லாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. சென்ஸ் தான் லாஸ் ஆகிருக்கு. நல்ல வேலை. ரைட், ஓகே. நம்ம அங்கே போய் நம்ம சாட்டை பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் இங்கே இருக்கிற மைனர் செல் ஸ்டாப்ஸை எடுத்துகிட்டு மைனர் பை ஸ்டாப் போயிடுச்சு. இந்த கேண்டிலோடய போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ 4 சிபி ட்ரேட் ஆகிடுச்சான்னு தெரில. இருங்க பார்ப்போம். ட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். தேவையில்லாமல் நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. இன்னும் போகலை. இன்னுமே போகலை. ஆமாம், இன்னும் போகலை.
ஸோ வந்து காத்திருப்போம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வெசல் வந்து பிரேக்கை மூவ் பண்ணிட்டேன். Price Three minutes, 5 minutes, 15 minutes. கேண்டில் வந்து இது பண்ணிட்டு பை ஆகி மேலே இருக்குது. ஸோ அந்த இடத்துல அங்கே ரேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்காங்க சங்கட்டமாக. பார்க்கலாம் என்ன நடக்குது. ஸோ இங்கே வந்து இந்த இது எடுத்துட்டான். ஸோ இங்கே இருக்கிற ஷார்ட் டேர்ம் லோ இப்போ வந்து ப்ரைஸ் எடுத்துருக்குது. ஷார்ட் டேர்ம் லோ இங்கே இருக்குது. ஷார்ட் டேர்ம் லோ ப்ரைஸ் வந்து இப்போ எடுத்திருக்கான். ப்ரைஸ் அது போக 0.5 லெவல், இந்த இடத்துல 0.5 லெவல். ஸோ இது மேலே க்ளோஸ் வச்சான் அப்படின்னா ப்ரைஸ் வந்து டிபி போயிடுவோம். டிபி போயிட்டான் அப்படின்னா நம்மளும் வீடியோவை முடிச்சுட்டு நானும் போய் சாப்பிட்டு போயிடுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரேட் இவ்வளோ தான். ஸோ அருமை 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 அருமை. அவ்வளோதான் இந்த கேண்டில் டிபி. பரவாயில்ல, $677 ப்ராஃபிட். எடுத்ததில் மேலே போச்சு அப்படின்னா 161. ஒரு பிரச்சனையும் இல்லை. ப்ரைஸ் ஓபிக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ இந்த கேண்டில் இதாகிட்டு இருக்கு. ஸோ இங்கே இருக்கிற ஒரு இன்வர்ஷன் எஃபிஜி. ஸோ அவ்வளோதான். இப்போ இதில் ரெட்ரேஸ்மெண்ட் ஆகி இந்த எஃபிஜிலேருந்து ப்ரைஸ் பை ஆகணும். எஃபிஜிலேருந்து பை ஆகணும். 0.5 லெவலில் அல்காரிதம் என்ன பண்ணுன்னு பார்க்கணும். ப்ரைஸை கீழே போக விடலை அப்படின்னா ப்ரைஸ் வந்து மேலே போயிடுவோம். ஸோ ப்ரைஸ் வந்து போக விடுது. ஏன் கீழ் ஸோ ப்ரைஸ் வந்துட்டு மேலே போகணும். க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ அகைன் இந்த லோ எடுத்துகிட்டு இன்னும் ஒன்றுமே இல்லையாடா இங்கே அப்படியே கூட வைங்க. ஸோ ப்ரைஸ் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா அரைச்சி 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 மெதுவாக போய்கிட்டு இருக்கான். ஸோ ப்ரீவியஸ் 3 மினிட் கேண்டில் வந்து இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கில் என்ன பண்ணியிருக்கான், டேப் ஆகி உள்ள க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ இந்த கேண்டில் அப்போ வந்து பை ஆகணும். ஸோ அப்போ அந்த லோக்கு வந்து போக தேவையில்ல.
இன்னும் ஒரு வாட்டி இந்த 0.5 லெவலில் டேப் பண்ணிவிட்டு ப்ரைஸ் அல்காரிதம் புஷ் பண்ணுச்சு அப்படின்னா போயிடுவான் டிபி. போயிட்டான் அப்படின்னா நல்லாயிருக்கும். சாப்பிட போக மாட்டாங்க நினைக்கிறேன் தெரிஞ்சு இன்னைக்கு. சரி இருங்க, நான் போயிட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே என் டிபி போகிறாங்கன்னா பார்ப்போம். போகலாங்க. ரைட் நண்பர்களே, அவள் தான் டிபி போக போகிறான். அவ்வளோதான். போடோ 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 போடா. ஸோ யா டிபி அடிச்சிட்டான். சூப்பர். ஸோ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணால் அந்த இன்வெர்ஷன் பேஜ்லேயே டேப் ஆகிருந்தான். ஸோ ஓபிக்கு மேலே க்ளோஸ் ஆகுதுன்னா அடுத்த கேண்டிடேட் வந்து என்ன பண்ணிடுச்சு, டேப் ஆகி ஓபிக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதான் வந்து அக்ரெசிவாக ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டான். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஸோ இன்றைக்கி ப்ராஃபிட்ஸ் 829 இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட $600 ப்ராஃபிட் நினைக்கிறேன். 161 161 28 29 29 29 29 20 30
300 நண்பர்களே, என்ன ரொம்ப கோளாறாக இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம். இந்த இடத்துல நம்ம ட்ரேட் போட்டோம். ஸ்டாப் லாஸ் இந்த லோ. இது வந்து நம்மளோட டிபி. ஸோ 6RR. சரியா? இப்போ இங்கே வந்து இந்த இடம் போன உடனே இந்த ஆர்ஆரில் எத்தனை நம்ம எடுக்கிறோம்? 4RR எடுக்கிறோம். சரியா? அப்போது இந்த இடத்துல வந்து 4RRனால் ஒரு லாட் நான் போட்டிருக்கேன். அதோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா இது $400 ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து அதில் 50% வந்து இந்த இடத்துல வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு $200. அப்போது இந்த இடத்துல இருந்து $200. இப்போ இங்கேருந்து மீதி $200 இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. சரியா? இப்போது 200 இங்கிருந்து ஒரு 2. சரியா? அப்போது 200 $300. ஸோ $300 ப்ளஸ் இங்கே ஒரு $200. டோட்டலாக எனக்கு வந்து $500 ப்ராஃபிட். ஆனால் இங்கே $600 வந்திருக்குது. அது காரணம் இங்கே இருக்கிற இது என்னன்னு தெரியல. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இங்கே இதெல்லாம் கமிஷன்ஸா? இதில் $300 இதில் வந்து கொடுத்துருக்கேன். $300 இதில் வந்துருக்கு. 1 2 3 4 5 6 6. சரியா? இப்போது அந்த 6 28 இதுதான் நம்மளோட இது. $28 $29 டோட்டல் வந்து 30. ஸோ அவ்வளோலாம் நமக்கு இங்கே ப்ராஃபிட் இல்லை. $174 அந்த இது க்ளோஸ் பண்ணதில். அடுத்து இப்போ 161. கரெக்டாக இன்றைக்கி வந்து $335 தான் வந்து நம்மளோட ப்ராஃபிட்டு. ஸோ இங்கே இருக்கிற அந்த 300 இது வந்து வந்து இப்போ நம்ம குறைச்சிக்கணும். சரியா? எனக்கு $300 தான் ப்ராஃபிட்டு. ஆனால் நம்ம ஓவராக இது பண்ணியிருக்கோம். கான்டாக்ட் போக சொல்லுது. 3 கான்டாக்ட் போட்டாச்சு. ஐயோ 3 கான்டாக்ட் போடக்கூடாது நண்பர்களே. 9 கான்டாக்ட் போடணும். 12 கான்டாக்டா?
எஸ்எல் அடிடா வேமா. என்னடா டே எஸ்எல் கிட்ட போயிட்டு வாங்குறியாடா டே டே டே. எஸ்எல் அடிடா அடிடா ராமா ராமா அடிடா ராமா. 128 அடே டே டே டே. ப்ராஃபிட் ஆகணும்னு நினைக்கும் போதெல்லாம் ப்ராஃபிட் ஆக மாட்டேங்கிறான். ஸோயா பெஞ்ச் அவ்வளோ நண்பர்களே, நம்மளோட இன்றைக்கி இது வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ அந்த 330 சரி ரைட்டு போ, போனால் எடுத்துகிட்டு போ, ஒரு பிரச்சனை இல்லை போ. ஸோ அவ்வளோ நண்பர்களே, பரவாயில்ல, $500 வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும் அந்த வாரம். சரி பார்ப்போம்.